சயாட்டிக்கான்னு பல பேரு சரியான முதுகு வலியை கண்டுபிடிக்காம எனக்கு சயாட்டிகா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன சயாட்டிக்கால பல வகையான மித்தெல்லாம் இருக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி இறங்கினதான் சயாட்டிக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதாவது L4, L5, S1, S2, S3 இந்த 5 நரம்புகளும் சேர்ந்து பெரிய பேராச நரம்பாக சயாட்டிக்கா நரம்பு போகுது. சில டைம்ல L4, L5ல மட்டும் அழுத்தம் இருக்கலாம், இல்ல S1, S2ல இருக்கலாம். இருந்தா கால் பாதங்கள்ல மட்டும் தெரியும். சில பேர் L4, L5 இருந்தா உள் பக்கத்துல மட்டும் தெரியும். அதாவது வலி இருக்கணும்னு அவசியம் இல்ல, மறுத்து கூட போகலாம். ஒரு உணர்வற்ற தன்மை இருக்கலாம், டிங்லிங் சென்சேஷன், பேச்சா கூட வலி இருக்கலாம். நம்ம நினைச்சிருப்போம் வலினா காலை பிடிச்சி வலிக்கும் போல் இருக்கு, அதான் சயாட்டிக்கா நினைப்பீங்க. அப்படி கிடையாது. அந்த நரம்பு அழுத்தம் எந்த பகுதியில் இருக்கோ அது அதனுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். ஸ்ட்ரெச்சிங் பண்ணா மாறிடுமா, ஒரு சத்து மாத்திரை கொடுத்தா மாறிடுமா நினைக்கிறது தப்பு. பல பேர் சயாட்டிக்காவுக்கு விட்டமின் இ மாத்திரை, சத்து மாத்திரை போடுறீங்க, எந்த வகையிலும் பலன் கொடுக்காது. அந்த நரம்பு அழுத்தத்தை கேங்க்லியோபதி, அதாவது நியூரோபதிக்கல் பெயினுக்கான மருந்துகளையும் சிகிச்சைகளையும் கொடுக்காம நீங்க சயாட்டிக்காவை தவறா புரிஞ்சு பைரிஃபார்மி சிண்ட்ரோம் மசில் நினைச்சு அதுக்கு சரியா வைத்தியம் பண்ணாம விட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா வலி சரியா தீர்வா அமையாது. பல பேர் கால் வலி தான் அப்படின்னு சயாட்டிக்காவை கடந்து போயிடுறாங்க. கால் வலி தான் பல பேர் சயாட்டிக்காவா தெரியுது. சரியான முறையில் எக்ஸாமின் பண்ணி சரியான சிகிச்சைகள் பண்ணா சயாட்டிக்கா மீண்டு வெளியே வரலாம். சயாட்டிக்கா ட்ரீட்டபிள் ஈஸி. ஆயுர்வேதிக்ல கிரித்ரிசின்னு சொல்லுவோம், 2 வகை இருக்கு. ஈஸியா சிகிச்சைகள் பண்ணி சரி பண்ணிட முடியும்.